ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை அம்மு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன்லைங்க நம்ம வீட்டிலேயே அட்டகாசம் செஞ்சுட்டு வர பல்லி, கரப்பாம்பூச்சி, இப்போ எலி, பெருச்சாளி இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி வந்து ஒழிக்கலாங்கிற டிப் தான் பார்க்க போகிறோங்க. இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு இயற்கையான முறையில் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோங்க. அதனால் நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ரெமெடி தாங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்து என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இதில் மொத்தம் நான் ஒரு 3 வகையான டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க. இதில் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த டிப்பை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே வந்து நம்ம சாப்பாட்டு கஞ்சி வடிப்போங்க. அந்த கஞ்சியை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாங்க. பாருங்கள், இப்போ நான் கஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கஞ்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து டிப் செய்ய போகிறோங்க. ஃபஸ்ட்டு இந்த டிப்பு செய்யறதுக்கு நான் பாருங்கள் நம்ம வீட்டில் எக்ஸ்பரியான மாத்திரைகளை எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி எக்ஸ்பரியான மாத்திரையெல்லாம் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தேங்காய் தொட்டியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம எப்பயுமே வந்து எக்ஸ்பரியான மாத்திரையெல்லாம் இந்த மாதிரி தூர தான் வீசுவோங்க. அதை இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நம்ம கஞ்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துன கஞ்சியில் வந்து நம்ம மாத்திரை பவுடரை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடயே வந்து நம்ம வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லைசால் சேர்த்துக்கலாங்க. சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்திங்கன்னா போதுங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க, கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதுங்க. பாருங்கள், இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலக்கி எடுத்துக்கலாங்க. இதோட வாசத்துக்கே எங்கே இருந்தாலும் சரிங்க கரப்பாம்பூச்சி ஓடி வந்துடுங்க. உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி எங்கே அதிகமாக தொந்தரவு பண்ணுதோ அந்த இடத்துலலாம் இந்த லிக்யூடை கொண்டு போய் வைங்க. பாருங்கள், இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடைக்கிற இந்த பிளாஸ்டிக் மூடியெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்க, வாட்டர் கேன் மூடியெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்க, அந்த மூடிகளை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து கொடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் ஜூஸ் பாட்டில் மூடியெல்லாம் இருந்துச்சுன்னா இதுக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ மூடியில் எல்லா மூடியிலையும் ஊற்றியாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம கரப்பாம்பூச்சி நம்மளுக்கு எங்கே அதிகமாக தொந்தரவு பண்ணுதோ அந்த இடங்கள்லாம் கொண்டு போய் வச்சுக்கலாங்க. நம்ம என்ன தான் நைட்டு வந்து கிச்சன் ரூமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு படுத்தாலும் நைட் டைமில் தான் கரப்பாம்பூச்சி அதிகமாக வருங்க. அதனால் நைட் டைம்லன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுப்புக்கு கீழே வந்து வச்சு விட்டுக்கலாங்க. இப்படி வச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி எதாச்சும் வந்தால் கூட இது சாப்பிட்டா கூட இறந்துருங்க. அதே மாதிரி எப்பயுமே வந்து நம்ம வாஷ் பேசன் கீழேயும் வந்து பூச்சிகள்லாம் அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் அந்த இடத்துலையும் ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க. அதே மாதிரி நம்ம வாஷிங் மிஷின் கீழேயும் ஒன்று வச்சு விட்டுக்கலாங்க. நம்ம நைட் எப்பயுமே வந்து கிச்சனில் வாஷ் பேசன் எல்லாம் நல்லா கழுவி விட்டுட்டு படுப்போங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து அந்த சாப்பாட்டு மிக்சிங்கை கஞ்சியை வந்து ஊற்றி விட்டுக்கலாங்க. இதை ஊற்றி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட வேண்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்க்கும்போது இதில் பூச்சிகளாக இறந்து கிடக்குங்க. இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. அடுத்த டிப் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் வந்து நம்ம பாருங்கள், நான் இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மைதா மாவு, அரிசி மாவு எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப் பார்த்திங்கன்னா நம்ம எலி பெருச்சாளிக்காக வந்து செய்ய போகிறோங்க. இப்போ இந்த இதில் கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற இந்த கஞ்சியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், கஞ்சியை சேர்த்துட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கோல்கேட் சேர்த்துக்கோங்க. அது கூடயே உங்கள்கிட்ட எந்த கோல்கேட் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க.
பாருங்கள், பிசைஞ்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்தாச்சுங்க. இதை வந்து நம்மளுக்கு எலி தொந்தரவு அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சோம்னா இந்த மாவோட வாசத்துக்கே வந்து எலி எங்கே இருந்தாலும் சரிங்க, இதை சாப்பிடுச்சுன்னா வந்து அப்படியே வந்து அப்செட் ஆயிருங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற பொருள் எங்கே வச்சாலும் அதோட வாசத்துக்கே எலி பெருசாலி எதுனாலும் ஓடி வந்துடுங்க. அதனால் இது உங்களுக்கு எலி தொந்தரவு அதிகமாக எங்கே இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சிங்கன்னா இதை சாப்பிடுச்சுனாவே எலி இறந்துருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இதுவும் எலிக்கு உண்டான டிப்பு தாங்க. அதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி சாதம் எடுத்துக்கலாங்க. அது கூட பாருங்கள், கொஞ்சமாக இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து இப்போ இன்னொரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோங்க. அதுதான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த பாருங்கள், இந்த இரும்பு கம்பி தாங்க. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம இந்த சாப்பாட்டில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் இந்த சாதத்தில் வந்து பழைய சாதம் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. பழைய சாதம் வாசத்துக்கு எலி எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுங்க. பாருங்கள், இந்த ஸ்க்ரப்பரை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சாச்சுங்க. இந்த உருண்டையை வந்து நம்மளுக்கு எலியையும் பெருச்சாலி தொந்தரவு எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சிடலாங்க. இப்படி வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இதை சாப்பிட்டுட்டு எலி இறந்துருங்க. பாருங்கள், அதிகமாக வந்து நம்மளுக்கு செடிகள் இருக்கிற பக்கத்தில் தான் எலி பெருச்சாலி எல்லாம் அதிகமாக இருக்குங்க. அதனால் நான் இந்த இடத்துல வந்து வச்சு விட்றேங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா போதுங்க. இதோட வாசத்துக்கு எலி பெருச்சாலி எங்கே இருந்தாலும் வந்து சாப்பிட்டுட்டு இறந்துருங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கோவை அம்மு சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ ஆல்.